இன்றைக்கி மிட்டோஸ் கிச்சனில் வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈஸியான சைட் டிஷ், அது கடம்பை பக்கோடா பார்க்கலாமா? இந்த கடம்பை பக்கோடா செய்கிறதுக்கு நான் பீன்ஸ், அதுக்கப்புறம் வெங்காயம், இது கூடவே உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் குடமிளகா, நீங்கள் இதுக்கு பதிலாக கேரட் அது மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் புதினா கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கூட 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் நல்லா கசக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து, முடிஞ்ச வரைக்கும் அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு நான் காரத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விடணும். அந்த வெங்காயம் நல்லா பிசிய அதில் இருக்கிற அந்த தண்ணியே அது போதுமானது. இது இல்லாமல் நான் இது கூட கொஞ்சோண்டு அரிசி மாவும் அண்ட் ஒரு கைப்பிடி பஜ்ஜி மாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது பக்கோடா மாரியே அது வரும். இப்போ வானலில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் இந்த வெங்காய பக்கோடா, அந்த கடம்பை பக்கோடா அப்படியே உதுத்து விடணும். உதுத்து விட்டோடனே அது கொஞ்சம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதை நீங்கள் எடுத்து உங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த கடம்பை பக்கோடா நீங்கள் உங்கள் ரைஸில் தான் வச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை, நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இது வெஜிடேபிள்ஸ் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் நிறையவே சாப்பிட்லாம். ஸோ இது ஆயில் ஃபுட்டுன்றதை விட நிறையவே சாப்பிட்லாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இன்றைக்கான டிஷ் கடம்பை பக்கோடா ரெடி.